உலகத்தை ஒழிப்பவரே சூத்திரம் என்று சொல்லி இந்த நாட்டை தொடர்ந்து யோவான் 2:17 உலகமும் அதன் இச்சையையும் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று சொல்லி நாம் பார்த்தோம். பூமி ஒரு நாள் ஒளிந்து அழித்து போக போகுது. கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் உலக பிரகாரத்துக்கு பின்பற்றக்கூடாது. கிறிஸ்துவின் மீது அன்பு கூறுகிறவர்கள் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களும் அன்பு கூறாதிருப்பார்கள். உலகத்திலே உலகத்திலே கர்த்தருக்கு பகை என்று பார்ப்போம். ஆக உலகத்தின் மீது அன்பு கூறாதபடி கிறிஸ்து இயேசுவின் மீது அன்பு கூற நாம் பழக்கப்படும். நாம் இந்த உலகத்துக்கு சிலுவையில் மறித்திருக்க வேண்டும். நாம் தேவனிடத்தில் பயத்தில் உள்ள அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய அன்புக்கும் பரிபூர்ண உள்ள ஒரு நல்ல நபராக நான் வாழ உலகத்திலும் தேவனிடத்திலும் அன்பு கூறுவது இயலாது. ரெண்டுமே எனக்கு வேண்டும். உலகத்திலும் தேவனும் வேண்டும் என்று சொன்னால் அது சரியாக இருக்காது. 2 எஜமானுக்கு ஒரு ஊழியக்காரன் செய்ய முடியாது என்ற அந்த மெய்யான ஒரு அனுபவம் இருக்காது. ஆக ஒரு எஜமான் அல்லது நான் பெருமையா இருக்க வேண்டும். ஆக மெய்யான அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. உலகத்தில் உண்டாகக்கூடியது 3 அம்சங்களை உடையது. மாம்சத்தின் இச்சையினாலே நாம் போகக்கூடாது, கண்களின் இச்சையினாலே போகக்கூடாது, ஜீவனத்தின் பெருமையினாலோ இருக்கக்கூடாது. இம்மூன்றும் பிதாவினால் உண்டாகவில்லை. மிச்சை, கண்களின் மிச்சை, ஜீவனத்தின் பெருமை. நமக்கு சில பெருமையெல்லாம் மாறி இருக்கக்கூடாது. இவை உலகத்தில் உண்டாகவில்லை. நாம் தேவன் மீது அன்பு வைப்போமானால் அது எல்லாம் அழியும். ஆனால் தேவன் அழியாத ஒழியாத இடத்துக்கு நம்மை கொண்டு போய் நிச்சயத்தில் சேர்த்துவார். ஆமென்.